ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற சில கிச்சன் டூல்ஸும் சில டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சமையலறை பொருட்கள்லாம் நான் கிச்சனில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. நான் வாங்கின ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன். இந்த பொருட்களில் சிலது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சிலிகான் சப்பாத்தி மேட். இந்த மேட்டை நீங்கள் ஜஸ்ட் கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டா போதும். அது நல்லா கவுண்டர் டாப்போட நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி பூரி போடும்போது இது நீங்கள் மூவ் ஆகாது. நீங்கள் யூஸ்வலாக வேறு ஏதாவது போர்டோ இல்லை வேறு கவுண்டர் டாப்பில் பண்ணாலோ அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காது. இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணும்போது டப்புன்னு ஆடும், அது அசைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. இந்த சிலிகான் சப்பாத்தி மேட் வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது சப்பாத்தி போடுறதுக்கு. ப்ளஸ் கொஞ்சம் நம்ம கவுண்டர் டாப்பில் போடுறதை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் சைட்லேயே இதையும் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இந்த மேட்டில் இருக்குது. நல்லாவே ஓவராலாக ஓரளவுக்கு லார்ஜ் சைஸ் தான் இது. இதில் ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால நீங்கள் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸ்டாக நம்மளுக்கே அன்கான்ஷியஸாக நீங்கள் ஒரே சைஸ்டு சப்பாத்தி டவ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நிறையா கலர்ஸ் கிடைக்குது. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இது குக்கீஸ் எல்லாம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேம் சைஸ் இந்த பீஸா பண்ணுறப்போ குக்கீஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் மேலே இருக்க மெஷர்மெண்ட் அண்ட் கீழே இருக்க மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேம் சைஸ்டாக பண்ணுறப்போ. ஸோ பேக்கிங்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் மாவு ஸ்டிக் ஆகாதனால நம்ம ஈஸியாக எடுத்து நம்ம பூரியோ சப்பாத்தியோ ஈஸியாக போட முடியும். ஒட்டிக்குங்கிற பயம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டா மேலே இருக்க மெஷர்மெண்ட்ஸை வச்சுட்டு நம்ம அதை ஈக்குவலாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே அளவில் நம்மளுக்கு சப்பாத்தியோ இல்லை குக்கீஸு இதுக்கெல்லாம் ஒரே அளவில் நமக்கு கிடைக்கும். பரோட்டாலாம் போடுறப்ப நல்லா நம்ம மாவை நல்லா நீட் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு நீட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் போட்டு பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு இந்த மேட்டை நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஸ்க்ரப்பரை கிச்சன் பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பரை வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஒரு டவலில் தொடச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது, க்ளீன் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான க்ளீனிங் தான். இதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு எங்கே ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டிங்கன்னா போதும். ரொம்ப குறைவான ஸ்பேஸ் தான் இதை ஆக்குபை பண்ணும். இது ஹீட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் ஹீட் ஆனால் ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிறத பயப்படுற அவசியமே இல்லை. ஒரு க்ளீன் டவலில் இப்படி தொடச்சிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஐட்டம் இந்த சாப்பர். இந்த சாப்பர் நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது. நான் பிஜனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம ஒரு மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது பணியாரம் பண்ணுறப்போ, மசாலா தோசை இதெல்லாம் பண்ணுறப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோன்னா இதில் டக்குன்னு போட்டு ஒரு இது பண்ணிட்டு போட்டோன்னா ரொம்ப ஃபைன் சாப்பிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சாண்ட்விச் பண்ணுறதும் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கார்லிக் பிரெட் பண்ணுறதுக்காக இந்த கார்லிக் பார்த்திங்கன்னா எவ்வளோ பொடியாக ஆகிடுச்சு பாருங்கள். நட்ஸ் எல்லாம் கூட நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். குக்கீஸ் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நட்ஸ் சாப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் இந்த கிச்சன் ஜல்லி. இந்த கிச்சன் ஜல்லி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்கும், இந்த தந்தூரி அந்த ஃப்ளேவரில் பிடிக்கும் அப்படின்னா இது கேஸ் ஸ்டவ் மேலே ஜஸ்ட் இப்படி வச்சு நம்ம சட்னியோ இல்லை என்ன நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் கூட நம்ம இதில் பண்ணலாம். நான் முக்கியமாக இதை எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, இந்த தக்காளி அப்புறம் பிரிஞ்சால் அப்புறம் இந்த பூண்டு சட்னி இதெல்லாம் இது மேலே வச்சுட்டு நல்லா சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியான இருக்கும் சட்னியெல்லாம். இது வில்லேஜ் ஸ்டைலில் சட்னி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் இதை பண்ணலாம். கத்திரிக்காய் சுட்டு சாப்பிட்றது, சோளக்கருது சுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் இதில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நிறைய ஜல்லி இது மாதிரி கிடைக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த கம்பிங்க நல்லா ஹீட் ஆகி நம்மளுக்கு கேஸ் சேவிங்கும் பண்ணுது. ப்ளஸ் நம்ம டைரெக்டாக அந்த கம்பியோட சூடும் இந்த வெஜிடபிள்ஸ் மேலே பட்டு சீக்கிரமே அந்த ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் ரொம்ப கேப் அதிகமாக இல்லாதனால கீழே சிந்துறது கம்மியாகுது. இதில் பண்ணும்போது ஸ்வீட் கார்ன் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இந்த கறியெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிராணியெல்லாம் போடுறதுக்கு இல்லை பார்பிக்யூவில் நீங்கள் வெளியில் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கறியெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே இதிலே நம்ம ஹீட் பண்ணிக்கலாம்.
கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணால் போதும், நல்லா எரிய ஆரம்பிச்சிரும் கறி. அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி போடுறது இதெல்லாம் பண்ணலாம். இந்த கம்பி நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடும். ரொம்பவே சேஃபு, எனர்ஜி, நல்ல கேஸ் சேவிங்கும் இதில் இருக்குது. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான கார்ன் ரெடி. ஸ்மோக்கி ஃப்ளேவர்ட் கார்ன். ஸோ ஸ்மோக்கி ஃப்ளேவர்ட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஐட்டமை நீங்கள் மறக்காமல் வாங்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா டிப்ஸு தான், சில டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் நீங்கள் கிளாஸ் டம்ளர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை செராமிக் கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி கரை படியறதுக்கு, காஃபி கண்டினியூஸாக அதிலே குடிக்கும்போது இந்த மாதிரி கரை படியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் நீங்கள் நார்மலாக ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுறது. ப்ளஸ் கிளாஸோட இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மங்கி போயிருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணோம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் வினிகர், கடையில் கிடைக்கிற வினிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா அவ்வளோதான். கிளாஸும் நல்லா பளிச்சுன்னு ஒயிட் ஆகிடும். அதில் இருக்கிற கீரல் அந்த இதெல்லாம் போயிடும். ப்ளஸ் அந்த காஃபி கரையும் கம்ப்ளீட்டாக வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த மாதிரி காஃபி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, காஃபி டம்ளர்ஸ் அண்ட் செராமிக் மக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸும் உங்களுக்கு பளிச்சுன்னு புது கிளாஸ் மாதிரி ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி செராமிக் கப்ஸில் இந்த கரையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் இதில் நல்லாவே போயிடும். நெக்ஸ்ட் ஒன், இந்த வினிகரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டியெல்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஸோ அரைச்சிட்டு இருக்கிற ஆளுக்கு இதெல்லாமே ரொம்ப சீக்கிரம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் தொட்டு தொடச்சிங்கன்னா போதும். அடுத்தது கிச்சன் எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு சில டிப்ஸு. இந்த மாதிரி ஆயில் ப்ரஷஸ், அப்புறம் இந்த மாதிரி கிச்சன் ஸ்பாஞ்ச் வைப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமே டர்ட்டி ஆயிடும். இந்த மாதிரி சுடு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் வினிகர் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக அது க்ளீன் ஆகிட்டு ஃபுல்லாக கையிலலாம் எந்த ஒட்டாமல் அவ்வளோ சாஃப்டான கிளாத்தாக புது கிளாத் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஆயில் கரை, நம்ம இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்ஸ் போட்டிருப்போம் கிச்சனில். ஸோ அதில் இருக்கிற ஆயில் கரையும் பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்ட் நான் ஒரு பாட்டிலில் வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வினிகரை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். இல்லை அப்படி உங்ககிட்ட ஸ்ப்ரே பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு கிச்சன் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக இப்படி தேய்ச்சிங்கன்னா போதும், எல்லா ஆளுக்கும் பளிச்சுன்னு வந்துடும். பாருங்கள் டிஃப்ரென்ஸ், மேலேக்கும் கீழேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நீங்கள் இதை எடுத்து பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணலாம். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மண் பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸோட ஸ்மெல்லு ரொம்பவே அதிகமாக வரும். சம்டைம்ஸ் ஆயிலெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப உப்பு தண்ணியை, கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதில் இருக்க ஸ்மெல்லு கம்ப்ளீட்டாக போயிடும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த க்ளீனிங் டூல். நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில், டியூப் லைட்ஸில், ஃபேனில் இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் இதை ஜஸ்ட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அதை க்ளீன் வைப் பண்ணிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக எல்லா டஸ்ட்டும் வந்துடும். ரொம்ப கம்மியான விலையில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூலு. இதோட விலை 200 சம்திங் தான் அந்தளவுக்கு. பட் அதோட வேலை அதில் வந்துட்டு ரொம்பவே நிறையாவே இருக்குது. என்னோட ரொம்ப ஃபேவரட் டூல் இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட் பிளெண்டர்ஸ். இந்த ஹேண்ட் பிளெண்டர்ஸ் வந்து நான் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா வெண்ணெய் எடுக்கிறதுக்காக. ஸோ மோர் சிலிப்பி வெண்ணெய் எடுக்கிறதுக்காக தான் நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சூப்பெல்லாம் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஹேண்ட் பிளெண்டர் டைரெக்டாக நீங்கள் எவ்வளோ சூடாக இருந்தாலும் அதை போட்டு நீங்கள் அரைச்சிடலாம். ஸோ மில்க் ஷேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது எவ்வளோ அதிகமான குவான்டிட்டினாலும் நம்ம இந்த ஹேண்ட் பிளெண்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ வெண்ணெய் பாருங்கள், நீங்கள் மிக்சியிலனா இதுவே 4-5 பேட்சாக போட்டிருக்கணும். பட் நம்ம ஜஸ்ட்டு எவ்வளோ மோர் இருந்தாலும் நீங்கள் அதை ஒரே டைமில் வெண்ணெயாக இந்த மாதிரி சிலிப்பி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் ஒரு மஸ்கிட்டோ நெட்டு. இப்போது வந்து டெங்கு சீசன். ஸோ எங்கே பாரு டெங்கு கொசு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மஸ்கிட்டோ நெட்டை நீங்கள் திடீர்னு நீங்கள் உங்கள் டோருக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா டைமும் நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணியே வச்சுட்ருக்க முடியாது. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் நெட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல். நீங்கள் இதுவே ஒரு மஸ்கிட்டோ போர்டு வாங்கி அடிக்கணும்னா ரொம்ப காஸ்ட்லியாகும், நிறையா லேபர் சார்ஜ் ஆகும். இது அப்படி கிடையாது, ஜஸ்ட் இன்ஸ்டன்ட். நீங்களே வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்க்ரோ வச்சு. பாருங்கள், இதில் மேக்னெட் இருக்குது. ஸோ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணாலும் அகெயின் அதுவாக க்ளோஸ் ஆகிக்கும். ப்ளஸ் நல்லா ஏர் சர்க்குலேஷனும் வீட்டில் இருக்கிறதே தெரியாது.
நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஆர்கனைசர். ஸோ அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு பிளேஸ் இருக்கும்போது நம்ம வீடு எங்கேயும் குப்பையாக இருக்காது. ப்ளஸ் ஈஸிலி ஆக்சசபிள். ஸோ ஈஸியாக எடுக்கலாம், ஈஸியாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஃபிங்கர் நைஃப்ஸ். இந்த ஃபிங்கர் நைஃப் அது கூட 4-5 க்ளவுஸ் கூடவும் தராங்க. இந்த ஃபிங்கர் நைஃப்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு சைஸ் பெருசாக இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி க்ளவுஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சுட்டு இது டைட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நைஃப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதை நீங்கள் கையில் வச்சுட்டு ஏதாவது டிவி பார்த்துட்டே ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது அரைக்க நிறைய பூண்டு உரிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் வெறும் நைஃப் யூஸ் பண்ணும்போது கை விரலில் நிறைய காயம் படும். பச்சை மிளகாலாம் கிள்ளும்போது ரொம்பவே கையில் காரம் அடிக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஃபிங்கர் நைஃப் கையில் வச்சுட்டே பண்ணிடலாம். பீன்ஸு, இந்த கொத்தவரங்காய் இதெல்லாம் கட் பண்ணுறது இதில் ரொம்பவே ஈஸி. அதுக்கு அடுத்த ப்ராடக்ட்டு இந்த க்ளீனிங் க்ளவுஸ். இதில் வந்துட்டு இந்த முள்ளாக இருக்கிறனால கொஞ்சம் ஹோல்டிங் நல்லாயிருக்கும். வீடெல்லாம் ஏதாவது க்ளீனிங் ஒர்க் ஹெவியாக பண்ணும்போது, டீப் க்ளீனிங் பண்ணும்போது இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு இது பாத்திரம் விளக்குறதுக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. கார்டன் ஒர்க்கில் இது ரொம்பவே நல்ல யூஸு. மெயினாக இதோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ஸை குளிப்பாட்டுறது தான். இது வந்து பெட்ஸை குளிப்பாட்டுற க்ளவுஸ் தான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட் க்ளவுஸை யூஸ் பண்ணிக்கணும். பெட்ஸ்க்கு தனியாக, நம்ம க்ளீனிங்க்கு தனியாக அப்படின்ட்டு. இந்த பெட்ஸை குளிப்பாட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். நல்ல நுரை வரும். அடுத்தது ஸ்ப்ரே பாட்டில்ஸ். இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இல்லாமல் இப்போ என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதோட யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கார்டனில் வந்துட்டு ஃபங்கஸ் எல்லாம் அதை வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, அப்புறம் க்ளீனிங்காக இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் எப்போவுமே க்ளீனிங் சொல்யூஷன் இருக்கும்போது நம்ம டக்குன்னு அதை எடுத்து உடனே நீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கமாண்ட் ஹூக்ஸ்ன்ட்டு இல்லைங்க, எல்லா ஹூக்ஸ், எல்லா டைப் ஆஃப் ஹூக்ஸும். இது வந்து டக்குன்னு நம்ம ஆணி அடிக்காமல் இப்போ நிறைய குவாலிட்டியில் நிறைய ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக நிறையா கிடைக்குது. இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் டக்குன்னு மாட்டி வைக்கிறதுக்கு. அது மட்டும் இதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கமாண்ட் ஹூக்ஸ்லலாம் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, இந்த கீழே இருக்குது இல்லையா, அந்த இதை டிப் பிடிச்சி மறுபடியும் இழுத்திங்கன்னா அது ஈஸியாக எந்த ட்ரேஸுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இதெல்லாம் ஹூக்ஸ். இந்த ஹூக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ கிடைக்குது. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எவ்வளோ ஹெவியான ப்ராடக்ட்ஸும் இந்த ஹூக் வச்சு நீங்கள் மாட்டலாம். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ஹூக்ஸ். இதை வச்சுட்டு நம்ம பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். டெக்கரேஷன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸை இந்த மாதிரி ஹூக்ஸை வச்சுட்டு மாட்டிட்டு நீங்கள் வேண்டான்னா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளவுஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நான் வந்து இந்த கமாண்ட் ஹூக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல குவாலிட்டி. இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக தரேன். அடுத்த ஐட்டம் இந்த மேக்னெட்டிக் போர்டு. இந்த மேக்னெட்டிக் போர்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நிறையா விஷயத்த டக்குன்னு நம்ம மறந்துடுவோம் ஆன் த கோல. இந்த மேக்னெட்டிக் போர்டு இது கூடவே மேக்னெட்டிக் பென்னோட கிடைக்கிது. ஸோ நம்ம ரிமைண்டர் நோட்ஸு, ஷாப்பிங் லிஸ்ட்டு, இப்போ இன்றைக்கி 1 வீக்குக்கு தேவையான என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் நோட் பண்ணிக்கலாம். டக்குன்னு நமக்கு இப்போ ஒன்று தீர்ந்துச்சுன்னா இது ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கிறனால நம்ம டக்குன்னு எடுத்து நோட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அது எப்போவுமே மறக்காது. அடுத்த ஐட்டம் இந்த கிச்சன் டைமர். இந்த கிச்சன் டைமர் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். அந்தளவுக்கு இதை நான் ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 60 மினிட்ஸ் வரையிலும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக பாயில் பண்ண மாட்டோம். ஒன்றா ஓவர் குக் ஆயிரும், இல்லாட்டி ஒழுங்காக குக் ஆகாது. அதெல்லாம் கரெக்டாக 12 மினிட்ஸ் வச்சு நம்ம எக்கை குக் பண்ணப்போ ரொம்பவே க்ளீனாக குக் ஆகும். ஸோ இது வந்து எக் பாயில் பண்ண வச்சுட்டு நான் வந்து இந்த டைமரை செட் பண்ணி வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் சில டைம் நம்ம குக்கரில் கேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறப்போ 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது நாம் வந்து கிளாக்கில் டைம் ஞாபகம் வச்சுக்குவோம். கடைசியில் ஏதாவது வேலை இருக்கும்போது மறந்துடுவோம். அதே மாதிரி தான் இட்லி இதெல்லாம் பண்ணுறக்கும். இந்த டைமரில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இதில் மேக்னெட் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈஸி டு ஆக்சஸ்.
எக்ஸ் எல்லாம் வந்து இது வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக பாயில் ஆகுது. அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கூட நிறையா எப்படி இப்போல்லாம் எக்கு வந்து நீ ப்ராப்பராக பாயில் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒழுங்காக ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. நான் இந்த மாதிரி டைமர் செட் பண்ணி இங்கே வச்சுட்டேன்னா ப்ராப்பராக அந்த டைமிங் முடிகிற வரையிலும் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுவாங்க. குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டைமர் செட் பண்ணி வச்சுருவோம். ஸோ எல்லா வேலையும் ப்ராப்பராக நடக்கும். அடுத்தது இந்த ஸ்க்ராப்பர். நிறையா பேர்த்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் கீழே உட்காந்துட்டு எனக்கு தேங்காய் துருவதுக்காக மட்டும் கீழே உட்காந்து நம்ம கிச்சனில் இப்போ பார்த்திங்கன்னா சில டைம் ஸ்பேஸும் இருக்காது. அப்புறம் கீழே டர்ட்டியாக இருக்கும், எல்லா தூளும் மேலே விழுகும். ப்ராப்பராக நம்மளால் கோகோனட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணவே முடியாது. கையில் தோண்டி எடுத்த கோகோனட்ஸும் வந்துட்டு அதுக்கு பின்னாடி அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒயிட்டிஷாக இருக்காது. அது டைஜஷன் ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரே தீர்வு மேலே டேபிள் டாப்பில் ஸ்க்ராப் பண்ணுறது தான். அதுக்காக நிறைய ஸ்க்ராப்பர், வேக்யூம் ஸ்க்ராப்பர்ஸ் இருக்குது, நிறைய விதமாக ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ அது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலி இதுதான் நான் கண்டுபிடிச்சது. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஜஸ்ட்டு நம்ம பாடி பேலன்ஸ் தான், நம்ம அது மேலே நான் பேலன்ஸ்டாக அதை நிற்க வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா போதும். க்ளீனாக எல்லாம் ப்ராப்பராக ஸ்க்ராப் ஆயிடும். எந்த ஒரு ரொம்ப எஃபர்ட்டே கிடையாது இதில். அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டா போதும். சேஃப்டி கேப்பும் இது கூட கொடுக்குறாங்க. அதை போட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது துரு பிடிக்காதுன்னு இதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வுட்லேயும் கிடைக்குது. இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு சிலது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.